Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூத்ராஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 42nd, அதாவது 42வது சூத்ரா, 43வது சூத்ரா சமாதி பாதால. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சூத்ரா என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோட வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்ப்போம், அப்புறம் அதோட ஓவரால் மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சூத்ரா என்னன்னு பார்ப்போம். 42nd சூத்ரா, தத்ர சப்த அர்த்த ஞான விகல்பை சங்கீர்ணா சவிதர்க்க சமாபதிஹி. இதுதான் சூத்ரா. ஸோ தத்ரனா இந்த இதில் இருக்கிற வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்க்குறோம். ஸோ இதில் இருக்கிறதுலலாம் அமங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறதுல சப்தான இல்லையா, சப்தானா பேருன்னு வச்சுப்போமே, இந்த இடத்துல பேர். அர்த்தானா பொருள், சொல் பொருள். அப்புறம் ஞானம்னா அதுலனால வர அறிவு. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு எந்த ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, எந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறோமோ, தியானம் பண்ணுறோமோ, அந்த தியானிக்கிற அந்த பொருளோட சவுண்டு, அதாவது அந்த பொருளோட சொல், அந்த பொருள், அதாவது அது என்ன சப்ஸ்டன்ஸோ அது, அதுக்கப்புறம் அதோட அறிவு, இது மூணும் நம்மளுக்கு கலந்து வரும். இதெல்லாம் ஆல்ட்ரேட், அது விகல்பகனா ஆல்ட்ரேட் ஆகுது, ஆல்ட்ரேட்னா மாற்றி வருது. இதெல்லாம் மிக்ஸ்அப். ஸோ சங்கீர்ணனா இதெல்லாம் மிக்ஸ்அப் ஆகி நம்மளுக்கு வர்றது. இதுதான் வந்து சவிதர்க்க சமாபதி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து இதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சூரியன் அப்படின்னு ஒரு சூரியன் மேலே நம்மளோட அவேர்னஸ், தட் இஸ் நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சூரியன் அப்படின்ற அந்த வார்த்தை, அதுக்கப்புறம் அந்த சூரியன் எப்படி இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய விஷயம் இல்லையா, அந்த விஷயம். அதுக்கப்புறம் அந்த சூரியனோட ஞானம், சூரியன் வந்து பெரிய ஸ்டாரு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, இதெல்லாம் மாற்றி வரும். அதுதான் சவிதர்க்க சமாபதி. ஸோ இப்போ அடுத்த சூத்ரா நம்பர் 43 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யா இவ அர்த்த மாத்ரா நிர்பாசா நிர்விதர்க்கனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வரூப, தட் இஸ் நம்மளுக்கு வந்து ஸ்வரூப சூன்யம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்மிருதி பரிசுத்தவ். ஸ்மிருதி பரிசுத்தம்னா, ஸ்மிருதினா நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம 2-3 சூத்ராவில் பார்த்தோம். ஸ்மிருதிங்கிறது நம்மளோட தட் இஸ் நம்மளோட மனசில் எழுற எண்ணங்கள், அதெல்லாம் தட் இஸ் க்ளீன் ஆகிடுது, ஒன்றுமே இல்லை, எண்ணங்களே அற்ற நிலையில் நம்ம இருக்கோம். அந்த சமயத்தில் ஸ்வரூப சூன்யம். ஸோ மொத்தமாக ஒரு ஸ்வரூபம், ஒரு அந்த எல்லாமே மறைஞ்சு போயிடுது, ஸ்வரூபமே இல்லை. ஸ்வரூபம்னா நம்மளுக்கு தெரியும், அதோட அந்த என்ன சொல்கிறது, இப்போ சன்னுனா அந்த சன்னையே நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு வச்சுப்போம். ஸ்வரூப சூன்யம். அர்த்த மாத்ரா அப்படின்னா அர்த்தம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது, அதாவது அதோட பொருள் மட்டும்தான் நம்மளுக்கு புரியுது. நம்மளுக்கு வந்து அர்த்த மாத்ரா நிர்பாசா, அது மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல பிரைட்டாக, அந்த அர்த்தம் மட்டும்தான் நம்மளுக்கு பிரைட்டாக நம்மளோட மைண்டில் வருது. அதுதான் நிர்விதர்க்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு சமாதியில் சர்விதர்க்க சமாதியில் என்ன பார்த்தோம், ஒரு சன்னு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு சன்னு பார்த்தோம். அதோட சன் எப்படி, அதாவது ஒரு சூரியன் அப்படின்னோடனே சூரியன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதோட வார்ம்த் நம்மளுக்கு கலந்து வார்ம்த்து தெரியும், அது வந்து எர்த்தை விட எவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வந்து இதெல்லாம் மாற்றி நம்ம தட் இஸ் நம்ம மைண்டில் இதெல்லாம் ஓடும். ஸோ இப்போ இந்த நிர்விதர்க்கால நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. சன்னுன்னு சொன்ன உடனே அந்த ஒரு ஒளி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது, நம்மளும் அந்த ஒளியும் ஒன்றாகி நிற்கிறோம். இதுதான் நிர்விதர்க்கா அப்படின்னு பதஞ்சலி சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.